வேகமா ஒரு வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். 3 யோவான் 2 வசனம். 3 யோவான் 2 வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். தேங்க்யூ. ஹalleluya. வாசித்த உடனே ஓரளவுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் அறியப்படுகிற அத்தனை பேருக்கும் ஒரு மனப்பாடமான ஒரு வேத வசனம். அதிலும் விசேஷித்த நாட்களில் மற்றவர்கள் வாழ்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வசனம். இந்த வேத வசனத்தில் இருந்து இந்த ராத்திரி உங்களுக்கு தேவையானவற்றை அவர் பிட்டு விளம்புவாராக. ஒரு அல்ல சொல்லலாமா? நீங்க சந்தோஷமா இருந்தா பிசாசுக்கு ஜலதோஷமாக இருக்கும். உங்களுக்கு கொண்டாட்டமாக இருந்துச்சுன்னா பிசாசுக்கு திண்டாட்டமாக இருக்கும். இந்த ராத்திரி கைத்தட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்கு சந்தோஷமானா பிசாசுக்கு ஜலதோஷம் பிடிச்சிச்சு இன்னைக்கு. ஆமா, இனி உங்களை தொடவே மாட்டான். நல்ல கை தட்டணும். தட்டலைன்னா சிக்கல் ஆயிடும். ஆமா ஆமா, அதையும் பார்த்துக்குங்க. ஆமா, மைதானத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். இந்த ராத்திரி விடுதலை வெளிப்படுற ராத்திரி, பரிசுத்தாவின் கிரியை செய்கிற ராத்திரி. இன்றைக்கு அபிஷேகம் பெறாதவர்களை கர்த்தர் அபிஷேகத்தை அனுப்புவார். அந்நிய பாஷை பேசாதவங்க அந்நிய பாஷை பேசிட்டு போவீங்க. இந்த ராத்திரி தெய்வீகத்தோடு இழந்து போன கிருபைகளை புதுப்பித்துக் கொள்வீங்க. கன்வென்ஷன் லட்சங்களை செலவு பண்ணி சும்மா நடத்தலங்க. லட்சங்கள் தராத்த விடுதலைய இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த ராத்திரி நமக்கு கிடைக்கணும். இல்லன்னா இந்த லட்சம் பிரயோஜனம் இல்லைங்க. கை தட்டுங்க இந்த ராத்திரி. கமான் மை டியர், எல்லாம் கையில தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சொல்லிட்டீங்களா? அப்புறம் ஏன் சுகம் இல்லாம இருக்கிறீங்கன்னு கேளுங்க. சும்மா கேளுங்க, ஏன் சுகம் இல்லாம இருக்கிறீங்க? சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் அப்பா சொல்லி இருக்கிறாரு. அப்புறம் ஏங்க உங்களுக்கு சுகம் இல்லை அப்படின்னு கேட்டீங்களா? கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? காய்ச்சலோட தான் வந்தேன்னு சொன்னாங்களா? ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த ராத்திரி இந்த சத்திய வேதாகமத்தில் சொல்லப்பட்டுகிற வார்த்தையை அப்படியே நீங்க விசுவாசித்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சுகத்தை கொண்டு வரும். ஹalleluya, ஹalleluya. கவனிக்கணும், உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கிற நான் பிறந்த உடனே பிரசங்கியாராக ஒன்றும் நான் பிறக்கல. என் குடும்பமும் ஊழியக்கார குடும்பமும் கிடையாது. என் குடும்பத்தில் யாரும் ஊழியக்காரங்களும் கிடையாது. ஆனா அப்புறம் எப்படி நான் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னா அதுவும் ஒரு விந்தையான கதை தான். ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒன்றும் வெளிநாட்டில் இருந்தோ செவ்வாய் கிரகத்தில் இருந்தோ அல்லது வேற எதுவும் கிரகவாசி ஆயிட்டு ஒன்றும் வரல. வானம் திறந்து நான் இறங்கி வந்த ஒரு வித்தியாசமான பறவையும் கிடையாது. நீங்க எல்லாரும் நல்லா பார்த்தா தெரியும், எனக்கு 4 எலும்பு ஒரு 1/2 கிலோ சதையும் தான் இருக்குது. அப்புறம் எப்படிங்க நான் பிரசங்கியார் ஆனே அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். கைத்தட்டி கர்த்தரை ஒன்று தோத்திரம் பண்ணுங்க. எங்க நல்லா ஒன்று கையை தட்டுங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாருமே தட்டணும். உங்களை நான் உறக்கி கடத்திட்டு நான் போக விரும்பல, உங்களை எழுப்பி விட்டுட்டு போக விரும்புறேன். இப்போ ஒன்று நல்ல கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. இந்த மைதானத்தில் மகிழ்ச்சி இருக்கணுங்க, இங்க துக்கம் இல்லைங்க, இங்க கண்ணீர் இல்லைங்க. இந்த ராத்திரி இயேசு உங்களை தொடுகிற ராத்திரி அப்படின்னு உணர்றவங்க நல்லா கை தட்டணும். பிரஷர் மாறும், சுகர் மாறும், கிட்னி ப்ராப்ளங்கள், லிவர் லங்ஸ் ப்ராப்ளங்கள், ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளங்கள், ஆமா ஏதேது மூட்டு வலி, ஏது பிரச்சனை வந்திருந்தாலும் இன்றைக்கு ராத்திரி நான் பிரசங்கிக்கிற இயேசு என்னை இந்த இடத்துல நிறுத்தினது உண்மைனா இன்னைக்கு ராத்திரி உங்களை விடுவித்து அனுப்புவது உண்மை. லிசன். பிறப்பதற்கு 3 மாசத்துக்கு முன்பு எங்க அப்பா இறந்துட்டாங்க. நான் பார்த்த சில முகங்கள் கூட இங்க இருக்குது.
ஆமா, யாருக்குமே என் கதை ஒண்ணும் தெரியாது. ஆனா இன்னைக்கு தான் கோடியூர்ல சொல்றேன். அது ஏன்னு தெரியல பாஸ்டர், கொஞ்சம் சொல்லிட்டு போறேன். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மிகப்பெரிய பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் இந்த கழுதைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு சொல்லிட்டு போலான்னு கைத்தட்டி ஒன்று கத்தரை சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், கவனமா கவனிங்க. பிறப்பதற்கு 3 மாசத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இறந்துட்டாங்க. நாம் பிறக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே எங்க அப்பா இறந்துட்டாங்க. ஆமீன். நான் பிறந்த சில மாதங்களுக்குள்ளாக என் தாயும் மரிச்சிட்டாங்க. தாய் எப்படி இருப்பாங்க, தகப்பன் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்பான்னு நான் கூப்பிட்டது கிடையாது, அம்மானு நான் கூப்பிட்டது கிடையாது. ஆமீன், சோத்திரம். பிறந்த சில வருடங்களுக்குள்ளாகவே மரணத்தின் விளிம்பை எட்டி மரித்து விட்டது என்ற பெயர் வாங்கின ஒருவன். ஆமீன். சுமார் 7 வயது வரையிலும் நடக்க முடியாத ஒரு சப்பானி. இப்படிப்பட்ட என்னை என் குடும்பத்தினர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்தது நிமித்தமாக இயேசு என்னை தொட்டார், என்னை குணமாக்கினார். நான் இன்றைக்கு நல்லா நடக்கிறேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்க எல்லாரை விட அதிகமா நடந்த ஒரு ஆள் நான் மட்டும்தாங்க. ஏன்னா ஒரே நாள் அதிகாலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் உள்ளால 35 கிலோமீட்டருக்கு மேல ஒற்ற நடையா நடந்து ஊழியம் செய்திருக்கிறேங்க. ஆனா யாருக்குமே தெரியாதுங்க. அதிலும் மலைக்குள்ளால, காட்டுக்குள்ளால, ஆமை அத்தனைக்கும் யானைகள் இருந்த காட்டுக்குள்ளால, ஆதிவாசிகள் என்று சொல்லக்கூடிய கொடூரமாய் அம்பு வைத்து தாக்கக்கூடிய அந்த காட்டுக்குள்ளால நான் நடந்திருக்கிறேன். 7 வயது வரையிலும் நடக்க முடியாத சப்பானியாய் இருந்த என்னை இயேசு சுகமாக்கி இருக்கிறார். என்னை அவர் தொட்டிருக்கிறார், என்னை அவர் விடுவித்திருக்கிறார். இன்றைக்கு ராத்திரி ஆமீன் ஸ்தோத்திரம், ஏதோ ஒரு கட்டுக்கதையை யாரோ ஒருவங்க சொன்ன கதையை சொல்லக்கெல்லாம் இங்க வரலங்க. இயேசு என்னை தொட்டார், உங்களை தொடுவார் என்று சொல்ல வந்திருக்கிறேன். கைத்தட்டி ஒன்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு கதை சொல்றேங்க. அப்படியே நான் ஒரு பொய் புராணத்தை சொல்றதற்கு நான் ஒன்னும் பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் வரலங்க. நான் பிறந்தது அவன் கிருபாசனம் தலைமை சபை இருக்கிற காஞ்சிரோடனுடைய கீழ்ப்பகுதியில் இருந்துதானே வந்திருக்கிறேன். என் சரித்திரம் தெரிந்தவர்கள் பின்பதாக இருக்கிறார்கள். யாருக்கும் நான் சரித்திரத்தை மாற்றி சொல்லவில்லை. இப்படியாய் இயேசு என்னை குணமாக்கி இந்த ராத்திரி கோடியூர்ல ஒரு சாட்சியா நிறுத்தி இருக்கிறான்னு சொன்னா சும்மா எல்லாம் இங்க கொண்டு வரலங்க. ஏதோ செல்வின் பாஸ்டர் நினைச்சு நான் இங்க வரலங்க. அவர் ஒரு வழி அமைஞ்சாரு. அப்பா என்ன சாட்சி சொல்லணும்னு சொன்ன நினைச்சதுனால நான் வந்திருக்கிறேன். கை தட்டி ஒன்று கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு கொடுத்த அந்த நல்ல வெளிப்பாட்டுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். ஏமா பின்னாடி இருக்கிற உங்களையும் எனக்கு தெரியுது. ஆமா ஆமா ஆமா, கிளாஸுக்குள்ள எல்லாரும் படிச்சீங்களான்னு கேட்டா ஆமீன் சோத்திரம். ஆமீன், கீழே குனிஞ்சு உட்கார மாதிரி இருந்துடாதீங்க. நல்லா ஒண்ணு கையை தட்டிட்டு போங்க. வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. ஆக என்னை சுகமாக்கி எனக்கு அற்புதம் செய்து என்னை இந்த இடத்துல ஒரு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறதுனால என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். யவீருவின் மகளுக்கு சுகம் கொடுத்தான் சொல்றதை விட, லாசருவை உயிரோட எழுப்புறான் சொல்றதை விட, 38 வருஷமான வியாதியை குணமாக்கினார் எழுதப்பட்டதை சொல்றதை விட, 18 வருஷமா 12 வருஷமான வியாதியை குணமாக்கினார் சொல்லி எழுதி இருக்குன்னு நான் சொல்றதுக்கு இல்லைங்க. இயேசு என குணமாக்கி இருக்கிறான் சொல்றேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya, hallelujah. Dear brother and sister, நன்றாய் கவனியுங்கள். சத்திய வேதாகமம் சொல்லுகிறது, பிரியமானவனே, சொல்லி முடிங்க, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிக்க, வசனம் சொல்லுகிறது நம்ம சுகமா இருக்கணும் அப்படின்னு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் என்ன விரும்புறார் அப்படின்னா, நீங்க எல்லாரும் சுகமா இருக்கணும் தான் விரும்புறாரு. இவன் இந்த கோடியூர்ல கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிற கர்த்தருதாசன் பாஸ்டர் செல்வின் அவர்களும்
இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பரிசுத்தவான்களும் விரும்புகிறது எல்லாமே தன் சபையில் ஆராதிக்கிற தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே சுகமா இருக்கணும் தான் விரும்புறாங்க. வந்து கேட்டு பாருங்க அவங்கள்ட்ட. எல்லாருடைய ஆசையுமே நம்ம எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். நம்முடைய ஏசப்பாவுடைய ஆசையும் கூட நம்ம எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, மார்க்கு 5:34 வாசிக்கும் போது இயேசு சொன்னார், 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அவளை கண்டுபிடித்து இயேசு சொன்னார், உன் வேதனை நீங்கி எப்படி இரு, சுகமாயிருந்தான் சொன்னார். என்னங்க சொன்னாரு? உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. அப்படிதான் இயேசு என்ன செய்தாரு சொன்னார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, நான் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி அவர்கள் காயங்களை ஆற்றுவேன். எரேமியா 30:17 வாசித்து பார்த்தால் மிக அழகாய் வேதம் சொல்லி இருக்கும், நான் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன். அப்ப வசனம் சொல்றது என்னது? வேதனை நீங்கி சுகமாயிரு, உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். ஆனா நமக்கு நூற்றுக்கணக்கான வியாதி. வசனம் என்ன சொல்றது? காயங்களை ஆற்றுவேன், ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. வசனம் பொய்யா? இல்ல இல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போனால் இந்த வார்த்தை என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. அப்ப வார்த்தை நிஜம், வார்த்தை அப்பட்டமா நிறைவேறும். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவர் எதை சொன்னாரோ அதை செய்து நிறைவேற்றுகிறவர். அப்படின்னா ஏன் நமக்கு பலவிதமான வியாதிகள்? ஒரு அலையில சத்தமா சொல்லலாமா? இன்னும் சத்தமா சொல்லலாமா? பைபிள் சொல்லுகிறது, நீ சுகமாயிரு. இயேசு சொன்னார், வேதனை நீங்க சுகமாயிரு. ஆமென். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், காயங்களை ஆற்றுவேன். ஆனா முன்புறத்திலிருந்து மேடை வரையிலும் ஒன்னு விசாரித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு வியாதிகளை. ஒரு அல்ல சத்தமா சொல்லலாமா? அப்படின்னா சுகமாயிருன்னு சொன்ன வசனம் ஏன் வாழ்க்கையில நிறைவேறல? இன்னும் பைபிளை திருப்பி பார்த்தீங்கன்னா அவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் அவன் 969 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறான். அவன் பேரு மெத்துசலா. 962 வயசு வாழ்ந்திருக்கிறான் யாரேத் என்ற ஒரு மனுஷன். 950 வருஷம் வாழ்ந்திருக்கிறான் நோவா என்ற மனிதன். 930 வருஷம் வாழ்ந்திருக்கிறான் ஆதாம் என்ற அற்புதமான மனுஷன். ஆமென். 120 வருஷம் வாழ்ந்தார் மோசே. ஆனா உங்களுக்கு எனக்கும் அதே மோசே எழுதி கொடுத்த வருஷம் எவ்வளவு தெரியுமா? ஆமென். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அதை இன்னைக்கு ஒருவேளை யாராவது எழுதுனா எப்படி எழுதுவாங்கன்னா, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 50 வருஷம், பலத்தின் மிகுதியினால் ஆமென் ஆமென் 30 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 50 வருஷம். அப்போ 969 இருந்து இப்ப 30 வரைக்கும் வந்திருக்குன்னா இதோட ஃபண்டமெண்டலும் பேசிக்கும் என்னங்க? சௌக்கியம் இல்ல. ஏணி வச்சா கூட எட்டாதுங்க. 969 வருஷம் எங்க இருக்குதுங்க? 70 வருஷம் எங்க இருக்குது? சோ இதுக்கு எல்லாம் காரணம் வியாதி, சுகம் இல்ல. சும்மா டெய்லி ஒவ்வொரு செய்தியை கேட்கலாங்க.
நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல் போனாங்க, ஆன்ஜியோ பண்றாங்க, 3 ஸ்டண்ட் போட்டாங்க, 5 பிளாக் எடுத்தாங்க, ஐசியூல இருக்கிறாங்கன்றாங்க. அவன் கேஸ் பிடினால போனானா இல்ல வேற ஏதாவது குனிஞ்சு நிமிந்து வேலை செய்து வலினால போனானோ தெரியாது. அவன் என்ன வலிக்கு போனானோ தெரியாது. இசிஜி தப்பா காட்டுது, எக்கோ டிஃபரெண்டா காட்டுது. தூக்கி போட ஐசியூல, வீட்டுக்கு போனா செத்துடுவீங்க. இப்ப உடனே 1 லட்சம் கட்டு ஆபரேஷன். பிளாக் இருக்குதா இல்லையா தம்பரானுக்கு தான் தெரியும். உடனே சொல்றாங்க, வீட்டுக்கு போனார் எழுதி கொடுத்துட்டு போங்க, என்ன நடந்தாலும் எங்களுக்கு தெரியாது. அந்த பேஷண்ட் முகத்தை நம்ம பார்த்த உடனே ஐயோ வீட்டுக்கு போன இந்த மனுஷன் செத்துருவானா, அப்போ வேண்டாங்க, எதையாவது விட்டு எதையாவது விட்டாது இவன் என்ன செய்யணும், ஆபரேஷன் பண்ணணும். இப்படி ஆபரேஷன் பண்ணி அழிஞ்ச குடும்பம் நிறைய இருக்குங்க. ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டா ஒரு 2-3 மாசத்தை சௌக்கியம் ஆயிட்டா பரவாயில்லைங்க, லைஃப் லாங் மாத்திரை எடுக்கணுங்க. அந்த மாத்திரைக்கு வேலை செய்ய விலை இல்லையேங்க. ஸ்டண்ட் போட்டுட்டு எப்படிங்க வேலை செய்யறது? பிளாக் எடுத்தவன் எப்படிங்க வேலை செய்ய முடியும்? இப்ப எல்லாருமே சொல்றாங்க சுகம் இல்ல. கோடியூரிலும் சுகமில்லாத அநேகர் உண்டு என்பதை இயேசு காண்கிறார். இயேசு பலமுறை பல கிராமத்திற்கு சென்று ஊழியம் செய்ததாக சத்திய வேதாகமம் சொல்லுகிறது. இயேசு சும்மா கிராமத்தில் வேடிக்கை பார்க்க போகலங்க, கிராமத்தில் இருந்த வியாதிகளை குணமாக்க சென்றார். இன்னைக்கு ராத்திரி நான் விசுவாசிக்கிறேன், கோடியூருக்கு இயேசு சும்மா வரலங்க, இயேசு வியாதியை குணமாக்க வந்திருக்கிறார். ஆமே, விசுவாசிக்கிறவங்க பின்புறத்தில் கைத்தட்ட ஆரம்பிங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இன்னும் சொல்லட்டுமா, பாவிக்கு தான் வியாதி வரும்னு பார்த்தா பரிசுத்த பாவனுக்கும் வியாதி வருது. சரி, பாவிக்கு வியாதி வந்தா ஏதோ அவன் பாவம் செய்தான் வியாதி வந்துட்டுன்னு சொல்லலாம். ஆனா யாருக்கும் வியாதி சேர்த்து வருது? பரிசுத்தவானுக்கும் வியாதி விதி விலக்கல்ல. பரிசுத்தவான்களையும் வியாதி விட்டு வைக்கவில்லை, பாவியையும் வியாதி விட்டு வைக்கவில்லை. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், பக்தன் யோபு சொல்லுகிறார், யோபு 12:5 வாசிக்கும் பொழுது, வாசிக்கலாமா? ஆமை, யோபு 12:5 வாசிக்க பார்க்கலாம். ஆபத்துக்குள்ளானவன் சுகமா இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். யோபு 12:5 தானே? வாசிங்க. ஆபத்துக்குள்ளானவன் சுகமா இருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான், காலிடறினவர்களுக்கு அது நேரிடும். கவனிங்க, நான் சுகமாய் வாழ்ந்தேன் என்று பக்தன் யோபு சொல்றாரு. யோபு 30:15 வாசிங்க பார்க்கலாம். யோபு 30:15 வாசிங்க. பயங்கரங்கள் என் மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடருகிறது, என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று. பக்தன் முதலாவது சொல்றாரு நான் சுகமா வாழ்ந்தேன்றாரு. அதே யோபு அடுத்து 30ஆம் அதிகாரத்தை சொல்லும்போது என்ன சொல்றாருங்க? என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல் கடந்து போயிற்று. நான் நடந்துதான் வந்தேன் இன்னைக்கு, ஆனா யோபுக்கு சுகவாழ்வு எப்படி போச்சுதான்? கடந்து போயிடுச்சுதான். கவனிக்கணும், நல்லா வாழ்ந்தேன்னு சொல்றாரு, சுகமா வாழ்ந்தேன்றாரு யோபு. அதே யோபு ரிட்டன் திருப்பி சொல்லும்போது என்ன சொல்றாரு? என் சுக வாழ்வு எப்படி போச்சுதான்? மேகத்தை போல கடந்து போயிடுச்சான். நல்லா வாழ்ந்தேன், சுகமா இருந்தேன், ஒரு மேகம் எப்படி விலகி போகுதோ அதே போல என் சுகவாழ்வு என்ன ஆகிறதா? விலகி போகிறது. நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு வியாதிப்பட்டுட்டான். அப்படிதானே சொல்றாங்க. யோபுவும் அதுதான் சொல்றாருங்க. சுகமா வாழ்ந்தேன், ஆனா இப்ப என் சுக வாழ்வு என்ன ஆயிடுச்சு? மேகத்தை போல கடந்து
போயிடுச்சுன்னு சொல்றாரு. இன்னைக்கு ராத்திரி இந்த வயசுல இந்த வியாதி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இவ்வளவு சீக்கிரமா நான் இப்படி பலவீனப்படுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, ஏன் எனக்கு இந்த பலகீனம், ஏன் எனக்கு இந்த வியாதி அப்படின்னு கவலையோட கண்ணீரோட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இந்த ராத்திரி இந்த மைதானத்தில் நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே இந்த மைதானத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தை கேட்டு இந்த மைதானத்தில் வருகிறவர்களை இன்றைக்கு நான் தொட்டு விடுவித்து அனுப்ப வேண்டும் என்று இங்கே பிரசன்னமாயிருக்கிற இயேசு இந்த சத்தம் கேட்கிற உங்களை அவர் குணமாக்கி அனுப்புவார். இப்ப கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கணும், மிக வேகமா இன்றைய வியாதியினுடைய காரணங்கள் என்ன என்பதையும் சொல்லி, அந்த வியாதி குணமாக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுக்கு சொல்லி, இன்று இரவு இந்த முதல் நாள் உங்கள் விடுதலைக்காக குறைந்தது ஒரு 10 மினிட்டாவது ஜெபித்து கர்த்தர்தாசன் சொன்ன நேரத்துக்குள்ளாக நிறைவு செய்ய என் ஆவியில் உந்தப்படுகிறேன். கைகளை தட்டி கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இப்ப லிசன், நன்றாய் கவனியுங்கள். வியாதி ஏன் வருகிறது, வியாதி வருவதுடைய காரணம் என்ன என்பதை நான் உங்களுக்கு ஒரு சில குறிப்புகள் மூலமாக சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 38ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமும் இல்லை. என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமும் இல்லை. ஒரு அலையில சத்தமா சொல்லலாமா? லிசன், ஒரு ராஜா சொல்றாரு, உம்முடைய கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியமும் இல்லை. இப்போ ராஜா தாவீது ராஜா சொல்லும்போது சொல்றாரு, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை. அப்ப வியாதிக்கு சங்கீதக்காரன் 2 காரணங்களை காண்பிக்கிறார். ஒன்று அவருடைய கோபம், 2 மனுஷனுடைய பாவம். ஒன்று தேவனுடைய கோபம், 2 மனுஷனுடைய பாவம். பைபிள்ல நீங்க திருப்பி வாசித்தீங்கன்னு சொன்னா, ஆமென், யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமென், யோவானுடைய நிருபம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம் என்று சொல்லி கொஞ்சம் பாவத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. கவனிங்க, ஒரு சில பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். அந்த மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை யாராவது செய்தா சபையார் அவங்களுக்காக ஜெபிக்கலாம், ஊழியக்காரங்க அவங்களுக்காக ஜெபிக்கலாம், குடும்பத்தில் உள்ளவங்க அவங்களுக்காக என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். யாருக்காக? மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை செய்தா, ஊழியக்காரங்க ஜெபிச்சா, சபை ஜெபித்தால் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கிடைக்கும், அந்த பாவத்தினால் வந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆனா அதே ஆமென் வசனம் பைபிள்ல சொல்லி இருக்கு. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் ஒன்று வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். கமான். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும்
பொருள் ஆசையினாலும் குரோதத்தினாலும். தேங்க்யூ. 32 32 வாசித்து முடிங்க. இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரரா இருக்கிறார்கள் என்று. லிசன், இங்கே மரணத்துக்கு ஏதுவான சில பாவத்தை குறித்தும் பைபிள் சொல்லுகிறது. என்னது? வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுதல், தேவ பகைஞர், அகந்தை, வீம்பு, பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, சுவாவ அன்பு இல்லாத குணம், இப்படிப்பட்ட பாவங்களை செய்தா அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். ஒரு அலையில சொல்லலாமா? மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை யாராவது செய்தா அவங்களுக்காக யாரு ஜெபிச்சாலும் ஜெபம் என்ன செய்யாதான்? கேட்கப்படாதுன்னு பைபிளே சொல்லுது. ஒரு அலையில சத்தமா சொல்லுங்க. ஆக பாவத்தில் 2 வகையான பாவத்தை காண்பித்தேன். ஒன்று மரணத்துக்கு ஏதுவான பாவம், 2 மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம். அதை நான் இப்படி ரேகப்படுத்துகிறேன். வியாதிக்கு காரணமான பாவம், வியாதிக்கு காரணம் இல்லாத பாவம். 2 வகையான பாவத்தை பைபிள் சொல்லி இருக்கிறது. ஆனா சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், என் பாவத்தினால் என் எலும்புகளில் ஆரோக்கியம் இல்லை. ஒரு அலையில சத்தமா சொல்லலாமா? இப்ப இந்த வசனத்துல இருந்து நம்ம என்ன விளங்கிக் கொள்றோம் அப்படின்னா, என்னுடைய வியாதிக்கு காரணம் சில பாவங்கள். எத்தனை ஒத்துக்கொள்றீங்க? என் வியாதிக்கு காரணம் சில பாவங்கள். அதை நான் சொல்லல, பைபிள் தெளிவா சொல்லுது. இன்றைய மருத்துவ உலகம் கூட வியாதிக்குடைய பெயர் தெரியாம திணறுது, வியாதிக்கு காரணம் தெரியாம திணறி கொண்டிருக்கிறது. டாக்டர் கிட்ட போய் பேஷண்ட் சொல்ற வியாதியை பார்த்தா டாக்டர் சொல்றாரு, இப்படி ஒண்ணு நான் படிச்சதே இல்லைன்றாரு. இப்படி ஒண்ணு நான் படிச்சதே இல்லை, இந்த வியாதியை பற்றி எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன் சொன்னா, இன்றைய வியாதி உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மனுஷனுக்கு வியாதி வருது. எல்லா வியாதியையும் அவன் கணிக்க முடியல. இது என்ன வியாதினே தெரியல. சில வியாதியை பார்த்து டாக்டர்ஸை குழம்பி போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல தான் இன்றைய 21ஆம் நூற்றாண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆகவேதான் சங்கீதக்காரன் மிக அழகா சொல்றாரு, என் பாவத்தினால் என் எலும்புகளில் ஆரோக்கியம் இல்லை. பாவத்தினால வியாதியை வச்சுட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வியாதியை சொன்ன அவருக்கு தெரியுமா? தெரியாது. பாவத்தினால் வந்த வியாதிக்கு மருத்துவத்தில் பெயரும் இல்ல. பாவத்தினால் வருகிற வியாதிக்கு மருத்துவரால காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் படிச்ச எல்லா மாத்திரையும் மாத்தி மாத்தி தருவாரு. மாத்தி மாத்தி தந்து மாத்திரையா சாப்பிட்டோம் என் வியாதி குணமாகலன்னு சொன்னா, வியாதிக்கு காரணமும் தெரியல, வியாதிக்கு பெயரும் தெரியல. பெயரும் தெரியாத, காரணம் தெரியாத வியாதிக்கு காரணம் என்ன தெரியுமா? பாவம். பாவத்தை கண்டுபிடிக்காத வரையிலும் வியாதியை கண்டுபிடிச்சு மருத்துவம் செய்து குணமாக முடியாது. பாவத்தினால் வருகிற வியாதிக்கு ஒரே ஒரு காரியம்தான், பாவத்தை அறிக்கையிட்டால் வியாதி குணமாகும். மருத்துவர்களை நீங்கள் வீணாய் குழப்பிவிட வேண்டாம். ஒரு அலையிலே சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நான் சொல்ற செய்தி எத்தனை பேருக்கு விளங்குகிறது? மாத்திரை ஏன் பேர் வந்து தெரியும் இல்லையா? மாத்தி மாத்தி சாப்பிடுறதுக்கு பேர் தான் மாத்திரை. முதல் நாள் 3 டோஸ், 3 நாளைக்கு. அந்த 3 நாள் தாண்டி திருப்பி அடுத்த டோஸ், திருப்பி போனா அடுத்து மாத்துவார். அவர் போகும்போதெல்லாம் மாத்தி மாத்தி எழுதுறதுனால தான் அதுக்கு பேர் என்னங்க? மாத்திரை. அப்ப மாத்திரையிலையும் வியாதி குணமாகலையே, அப்படின்னா என்னங்க வியாதி? சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அல்லவா, பாவத்தினால் என் எலும்புகளில் ஆரோக்கியம் இல்லை.
அப்ப பாவத்தை செய்து வியாதியை உண்டாக்கி வச்சுட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொன்னா எல்லா ஸ்கேனும் எடுப்பாரு, எல்லா ரிப்போர்ட்டும் எல்லா பிளட்டும் செக் பண்ணுவாரு. வேணும்னா டெல்லிக்கு அனுப்புவாரு, அல்லது பாம்பேக்கு அனுப்புவாரு, இல்ல சென்னைக்கு அனுப்புவாரு. எங்க அனுப்புனாலும் பாவத்தை லேபு காட்டாதில்ல, பாவத்தை ஸ்கேன் காட்டாதில்ல. Dear brother and sister, tonight பாவத்தின் காரணத்தை ஒத்துக்கொள்கிறவர்களுக்கு இந்த மைதானம் பதஸ்தா குளமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பாவத்தை உணர்ந்து பாவத்தை ஒத்துக்கொள்கிறவர்களுக்கு கோடியூர்ல இந்த மைதானம் தான் அது சுகத்தின் மைதானம். இந்த மைதானம் இந்த ராத்திரி உனக்கு ஒரு விடுதலையுடைய ராத்திரி. கை தட்டி ஒன்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்க்குணத்தில் உருவானேன். பாவம் ஆமை எல்லாவற்றையும் ஆமை தீட்டுப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறதாம். ஆமை பாவம் உன்னில் மறைந்திருந்தால் யார் ஜெபித்தாலும் யார் உபவாசம் பண்ணினாலும் எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போனாலும் என்ன காணிக்க கொடுத்தாலும் என்ன சாப்பாடு போட்டாலும் என்ன சபைக்கு நீ வாங்கி கொடுத்தாலும் பாவத்தை மறைத்து வைத்து விட்டால் நீ வாழ்க்கையில் விடுதலையை அனுபவிக்க முடியாது. பைபிள் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்பா அம்மாவை மறைக்கலாம், பாஸ்டரை மறைக்கலாம், மனைவியை மறைக்கலாம், பெற்றோரை மறைக்கலாம், பக்கத்து வீட மறைக்கலாம், யாரை வேணாலும் மறைக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த ராத்திரி இரக்கத்தின் ராத்திரி. இந்த ராத்திரி பாவத்தை ஒத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு ஜெயத்தின் ராத்திரி. இந்த ராத்திரி பாவத்தை உணர்கிறவர்களுக்கு இது அற்புதத்தினுடைய ராத்திரி. ஒரு அல்லலே சத்தமா சொல்லலாமா? சொல்றேன். பாவத்துக்கு பரிகாரத்திற்காக லட்சத்தையும் கோடியும் கொண்டு உண்டியல்லை அமுக்கினாலும் பாவத்தை மறைக்கிறதற்கு எந்த புண்ணிய ஸ்தலத்தில் உருண்டாலும் புரண்டாலும் பாவத்தை மறைப்பதற்கு என்ன தியாகங்களை நீ செய்து உன் சரத்தை கீறிக்கொண்டாலும் பாவத்தை மறைப்பதற்கு கிலோமீட்டர்களில் போய் எங்க முங்கினாலும் முக்தி அடைய முடியாது. பாவத்தை மன்னிக்க ஒரே ஒரு தெய்வம் உண்டு. அவர் நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ள ஒரே தெய்வம், மெய்யான தெய்வம் அவர் இயேசு. கையை தட்டி ஆர்ப்பரிங்கம்மா, ஆர்ப்பரிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி நீ பாவம் செய்யாதே இயேசு சொல்லி இருக்கிறார். திமிர்வாதக்காரன் நோக்கி சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அந்த நொடி பொழுதில் அவன் தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். Tonight, இந்த ராத்திரி யார்கிட்டயாவது போய் பாவ சங்கீர்த்தனம் செய்து பாவத்துக்காக எங்கேயோ போய் ஒரு பரிகாரத்தை வாங்கி பாவத்தை மறைக்கலாம் நினைத்தால் சகோதரா முடியாது.
சகோதரி, முடியாது. பாவங்களை மன்னிப்பதற்கு இந்த உலகத்தில் ஒரே தெய்வம், இரத்தம் சிந்தின தெய்வம். பாவத்துக்கு பரிகாரமாய் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் 2025 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கோல்கதா மலையிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்தி அவன் தலையில முள்முடி ஏற்றுக்கொண்டு காயங்களை ஏற்று விழாவிலே குத்தப்பட்டு தன் சரீரம் கிழிக்கப்பட்டு தன்னுடைய இரத்தத்தை வேர்வையாய் சிந்தி இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்தை மன்னிக்க முடியும். பாவத்தை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நீ பரலோகம் மோட்சம் செல்ல முடியும். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், என் பாவம் என்னை குத்திக் கொண்டிருக்கிறது, என் மனசாட்சி என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த ராத்திரி உன் பாவங்களை இந்த மைதானத்தில் நீ இருக்கிற இடத்துல ஜீசஸ், இயேசுவே என் பாவத்தை மன்னியும். திருமணத்திற்கு முன்னாடி நான் செய்த பாவம், என் வாலிபத்தில் நான் செய்த பாவம், இந்த நொடி பொழுதிலும் நாம் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் இயேசுவே மன்னியும். இந்த ராத்திரி பாவத்தை மறைக்காம உன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாம இயேசுவிடத்தில் மட்டும் இதயத்தை திறந்து இயேசுவே நான் ஒரு பாவி என்று ஏற்றெடுத்து சொல்லுகிற உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்று திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லி அவனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்த இயேசு இன்றைக்கு மனதின் ஆழத்தில் இருந்து இருதயத்தை கிழித்துக் கொண்டு இயேசுவே நான் ஒரு பாவி என்று சொல்லி, நீ முதிர் வயதினவராக இருக்கலாம் அல்லது நீ வாலிபமா இருக்கலாம் அல்லது பாவத்தை குறித்த அறிவுள்ளவங்களா இருக்கலாம், அந்த நிலையில் இருந்து கொண்டு ஒரே ஒரு சத்தம், இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும். இந்த ராத்திரி உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு நான் பிரசங்கிக்கிற இயேசு போதுமானவர். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சில வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் சில பாவங்கள். அப்ப பாவத்தை ஒத்துக்கொள்ளும் போது வியாதி என்ன செய்யும்? குணமாயிடும். சரி, இப்ப நிறைய பேர் சொல்வீங்க, நீங்க எல்லாம் ஆக்ரோஷமா பேசுற மாதிரி ஒன்னும் நான் ஒன்னும் பெரிய பாவி ஒன்னும் கிடையாது. பாஸ்டர் கொஞ்சம் சவுண்ட கம்மி பண்ணி பேசுங்க. நீங்க அந்த அளவு பேசுற அளவுக்கு நான் பெரிய பாவம் நான் அப்படி ஒன்றும் செய்யல. நான் சின்ன பாவம் தான் செய்திருக்கிறேன். ஹலோ, சின்ன பாவம் பெரிய பாவம் உங்களுக்கு சின்னதா தெரியுது, அவருக்கு பெருசா தெரியும். அவருக்கு பெருசா தெரியுது, உங்களுக்கு சின்னதா தெரியும். நான் ஒன்னும் பெரிய பாவம் ஒன்றும் செய்யல, சின்ன பாவம் தான் செய்திருக்கிறேன். சின்ன பாவமோ பெரிய பாவமோ எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ராத்திரி இயேசுவை பார்த்தவருடைய முகத்தை பார்த்து, கல்வாரி சிலுவையை பார்த்து இன்னைக்கு ராத்திரி ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும். லிசன், இப்ப உங்க உள்ளத்துக்குள்ளால ஒரு கேள்வி வந்திருக்கலாம். பாவம் பாவம் கொஞ்ச நேரமாவே சொல்லிட்டு இருக்கீங்களே, அது என்னதான் பாவம் சொல்லுங்க, நாங்க அறிக்கை செய்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்ல உங்களுக்குள்ள. அது என்னங்க பாவம் அப்படின்னு சொல்லுங்க. சொல்றேன், ஒரு சில பாவங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கிறேன். எந்தெந்த பாவத்தினால வியாதி வந்துச்சு அந்த பாவங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். வியாதியின் காரணம், வியாதியின் காரணம் நான் இப்ப சொல்ல போறது என்னங்க? வியாதியின் காரணம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே இந்த தூங்குறவங்க மட்டும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு காற்றோட்டம் இல்லாமையும் தூங்குறாங்க பாருங்களேன்.
இந்த மரம் அசைஞ்சிருந்தா இவங்க எல்லாரும் தலைவனை வச்சு படுத்திருப்பாங்க போல. ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மரம் அசையாம இருக்கிறதுக்காக சோத்துறோம். அப்ப கொஞ்சம் புழுக்கமா இருக்கும்ல, பெருஞ்சு வருது, தூக்கம் வராது. இதே தெண்டல் மாதிரி வீசிட்டே இருந்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? அப்பாடி என்னைக்கும் வீட்டுல தூங்கி தூங்கி நம்ம சலிச்சு போயிட்டு இன்னைக்கு கிரவுண்ட்ல தூங்குவோம். ஹalleluya. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. சரி, இப்ப நான் சொல்றேன் வியாதியின் காரணங்கள். நம்பர் 1, நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா இப்படியெல்லாம் இருக்குதான்னு நினைப்பீங்க. நான் சொல்ல போற காரணம், நான் ஒன்றும் பெரிய பாவத்தோன்னு சொல்ல போகல, நான் சின்ன பாவத்தை தான் சொல்ல போறேன். ஆனா அந்த சின்ன பாவம் தான் எதுக்கு காரணமா? வியாதிக்கு காரணம். நம்பர் 1, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளா இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். தேங்க்யூ. லிசன், 37 38 வாசிங்க. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளைக்கு பின்பு, only 10 days, 10 நாளைக்கு பின்பு அவன் செத்தான். கவனிக்கணும். இப்போ நாபால் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு வியாதி வந்தது. அவன் என்ன செய்தான்? செத்தான். எதுக்காக வியாதி வந்துச்சு? ஏன் செத்தான்? முதல் காரணம் சொல்றேன். நன்றி மறந்தால் வியாதி வரும். எப்படிங்க? நன்றி மறந்தால் வியாதி வரும். அப்ப வியாதி வர்றதுக்கு கொரோனா ஒண்ணு வர வேண்டிய அவசியம் இல்ல. நன்றி மறந்தாலே என்ன வருமா? வியாதி. ஏங்க, இந்த பாஸ்டர் உங்களுக்காக, நீ ஒரு கூரை வீட்டுல இருக்கும் போது உன் வீட்டுல வந்து மண்டியிட்டு ஜெபம் பண்ணி உனக்கு ஒரு வேலை கிடைச்சி நீ ஒரு வீடு கட்டி நீ ஒரு நல்ல நிலைமையில ஆகி நல்ல ஒரு நிலைமையில வந்த அப்புறம் நீ அந்த பாஸ்டரை கண்டும் காணாம ஆலயத்தை மறந்து ஆண்டவரை மறந்து நன்றி மறந்தேன்னு வச்சுக்கையே, உனக்கு வரும் வியாதி அந்த வியாதிக்கு கிம்சு நிமிஷு போனாலும் சரியாகாது. நன்றி மறந்ததை உணர்ந்து என்னைக்கு திரும்புறையோ அன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை நிச்சயம். கை தட்டி ஒன்று கத்தரை சோத்திர பண்ணுங்க பார்க்கலாம். லிசன், நாபாலுக்கு வியாதி வந்துச்சான். நாபால் உங்க வீட்டு பக்கத்துல நாபால் நான் சொல்லல. பைபிள்ல நாபால் ஒரு மனுஷன் இருந்தான். இவனுக்கு நிறைய ஆடுகள் இருந்துச்சு. இந்த ஆடுகளை அவன் வேலைக்காரங்க காட்டுல என்ன செய்தாங்க? மேய்த்துட்டு இருந்தாங்க. அந்த மேய்த்துட்டு இருக்கும் போது அந்த காட்டுக்குள்ளால ஒரு படை இருந்துச்சு. ராணுவ படம். அது ஒரு படை. அது யாருடைய படை தெரியுமா? தாவீதுடைய படை. அந்த படைகள் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்த நாபாலின் ஆடுகள், நாபாலின் வேலைக்காரங்க காட்டுக்குள்ள இருக்கும்ப இவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம இவங்களை பத்திரமா அந்த காட்டுக்குள்ள இவங்க என்ன செஞ்சாங்க? பாத்துக்காத்தாங்க. ரொம்ப ஹெல்ப்பா இருந்தாங்க. யாரு? இந்த தாவீதின் சேனை நாபாலின் வேலைக்காரங்களுக்கு எப்படி இருந்தாங்களா? ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க. எந்த தொந்தரவும் கொடுக்கல. ஒரு நாள் தாவீதுடைய சேனைகளுக்கு சாப்பாடு இல்லை. அப்ப தாவீது என்ன பண்ணாருன்னா
தன்னுடைய சேனையிலிருந்து சிலரை கூப்பிட்டு, நாபால் பெரிய ஒரு பணக்காரன், அவன் வீட்டில் போய் நம்முடைய சேனைகள் எல்லாருக்கும் சாப்பிடுறது கொஞ்சம் இடலியும் சட்னியும் வாங்கிட்டு வாங்க. எப்படி? இடலியும் சட்னியும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினாரு. யாரு? தாவீது. இப்ப தாவீதுடைய சேனையில் இருக்கிற சிலர் போய் நாபால்கிட்ட கேட்டாங்க, கொஞ்சம் இடலியும் சட்னியும் கொடுங்க, எங்க சோல்ஜர்ஸுக்கு, எங்களுடைய படைகளுக்கு என்ன இல்லை, ஃபுட் இல்லை, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவன் சொன்னான், ஆட திருநாய் பயல்களை, பிச்சைக்கார பிள்ளை, இங்க வந்து எங்கிட்ட சாப்பாடுக்கு வந்தீங்களா, போடுங்கடா அப்படின்னு விரட்டிட்டாரு. இவங்க நேர போய் தாவீதுட்ட சொன்னாங்க, அவன் வீட்டுக்கு போனோம், நாங்க கேட்டோம், அவன் எங்களை என்ன பண்ணிட்டான், துரத்திட்டான். அப்போ இத நாபாலின் வேலைக்காரங்க கேட்டுட்டு நாபாலுடைய மனைவிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தாங்க, அவங்க ரொம்ப நமக்கு உதவி பண்ணிருக்கிறாங்க, அந்த காட்டுக்குள்ளால எங்களை பாதுகாத்ததே அவங்க தான், இப்ப அவங்க வந்து ஒரு உதவி கேட்கும், நீங்க செய்யாம போனா பெரிய தப்புங்க அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு அவன் மனைவி தன் புருஷனுக்கு தெரியாம ஃபுட் எல்லாம் அனுப்பிவிட்டான். கவனிக்கணும். ஆனாலும் பைபிள் சொல்லுகிறது, நன்றியை மறந்த நாபாலை கர்த்தர் அடித்தார், அவன் வியாதிப்பட்டான், கரெக்டா 10 நாளில் ஐசியூல இருந்தான், போஸ்ட்மார்டம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். Listen, brother and sister, நன்றி மறப்பது நன்று அன்று என்று நமக்கு குரல் சொல்லுகிறது. என் சத்தத்தை கவனமாய் கவனிக்கிற பிரிய சகோதரா சகோதரி, நன்றியை மறந்தால் அதற்கு பகரம் வியாதி வரும் என்று சத்திய வேதாகமம் சொல்லுகிறது. எனக்கன்பானவர்களே, யார் உங்களுக்கு உதவி செய்தாலும் அதை மறந்து விடாதிருங்கள். உங்களுக்கு நன்மை செய்தவர்களை மறந்து விடாதிருங்கள். நன்றியை மறக்கிற சுபாவம் இருக்குதா? நன்றியை மறந்து இயேசுவை விட்டு தூரமா போறியா? நன்றியை மறந்து ஆலயத்தை விட்டு ஓடி இருக்கிறியா? நன்றியை மறந்து மீண்டும் குடிக்கிறியா? நன்றியை மறந்து மீண்டும் ஊர் சுத்துறியா? நன்றியை மறந்து யாருக்கும் விரோதமா கம்ப்ளைண்ட் எழுதுனியோ? நன்றியை மறந்து யாருக்கும் விரோதமா ஏதாவது பேசி இருக்கிறியோ? To this night, நன்றியை மறந்த நாபாலுக்கு வியாதி வந்ததாம். ஏன் சுகமில்லை? நன்றியை மறந்து நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தரித்திரத்தில் இருக்கும் போது ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து அழுதது களவில்லை. ஆனால் இன்றைக்கு நன்றியை மறந்து வாழ்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு நான் சொல்றேன், நன்றியை மறப்பது சில வியாதிகளை வரப்பண்ணும். இந்த ராத்திரி மனந்திரும்ப கர்த்தர் உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். ஒரு அல்ல சத்தமா சொல்லலாமா? வேகமா வேகமா நான் சொல்லி போகிறேன். என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 36 37. நம்பர்ஸ் chapter 14 verse 36 and 37. கொஞ்சம் வேகமா. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து. கவனிங்க, எனக்கு சரியாய் விளக்குவதற்கு சமயம் போதாது, சொல்லி போகிறேன். ஒரு நாள் மோசே கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி சில மனிதர்களை அனுப்பினான். என்னாகும் 13ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 13 வசனங்களை வாசித்தால் யார் யாரை அனுப்பினான் என்று சொல்லி நீங்கள் வாசிக்கலாம். ஆமா, என்னாகவும் 13
1 முதல் 17 வசனங்களை வாசித்தால், மோசே வேவு பார்க்கும்படி சில மனிதர்களை கோத்திரங்களுடைய தலைவர்களாகி தெரிந்தெடுத்து அனுப்புகிறான். கவனிங்க, போனதுல எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பும் யோசுவாவும் வந்து சொல்றாங்க, அந்த தேசத்தை ரொம்ப எளிதா நிச்சயிடலாம், பிடிச்சிடலாம், அந்த தேசத்தை பிடிக்கிறது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாதுன்னு நல்ல செய்தியை சொன்னாங்க. ஆனா கூட போனதுல மேக்சிமம் ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? துர்ச்செய்தியை பரப்புனாங்க ஜனங்களுக்குள்ளால. அந்த பாஸ்டர் மோசம், அந்த சபைக்கு போகாதீங்க, அவர் இப்படியாக்கும், இவர் இப்படியாக்கும், அவ அப்படி, இவ இப்படி, அவ அப்படி பண்ணுவா, இவ இப்படி பண்ணுவா, அவெல்லாம் அப்படி பண்றான்னு நீங்க நினைக்காதீங்க, அவெல்லாம் படு மோசம். என்ன செய்தியை பரப்புனாங்க? துர்ச்செய்தி. கவனிங்கள், சபைக்கு விரோதமாய், ஊழியக்கானுக்கு விரோதமாய், விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாய், யார் வீட்டிலேயாவது பயிருந்து அல்லது ஏதாவது போனை எடுத்து வச்சு துர்ச்செய்தி பரப்புனா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை பரப்பினதின் நிமித்தம் கர்த்தர் தேசத்திலே அங்கே அந்த ஜனங்களை வாதையினால் வாதித்தார். ஒரு அல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். Dear brother and sister, அதுடைய அவன் 37 வசனம் வாசிங்க. சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். கவனிங்க, ஹலோ, தேவையில்லாத துர்ச்செய்தியை பரப்புகிறவர்களுக்கு வாதை அனுமதிக்கப்படும், வியாதி வரும். கண்ணால பார்க்காம, ஒண்ணுமே தெரியாம துர்ச்செய்திய பேசுறதுக்கு யாரும் வாயை திறக்க கூடாது. இன்னும் சொல்றேன், ஊழியக்காரங்களை, சபைகளை குறிச்சு, பரிசுத்தவான்களை குறிச்சு நாக்கு கிலோமீட்டர் கணக்கில் நீளுதுன்னு சொல்லி எதையும் பேசிடக்கூடாது. துர்ச்செய்திய பேசி ஒரு பேரை கெடுக்க நினைச்சா பைபிள் சொல்லுது, துர்ச்செய்தியை பரப்பினவர்களை வாதையினால் வாதித்தார், அவர்கள் செத்தார்கள். லிசன், வியாதி வர காரணம் சொல்லுங்க. நம்பர் 1, நன்றியை மறந்தார்கள். நம்பர் 2, துர்ச்செய்தியை பரப்பினார்கள். நம்பர் 3, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். கொஞ்சம் வேகமா வாசிங்க, சில சத்தியத்தை உங்களுக்குள்ள போட்டு நான் ஜெபிக்க விரும்புறேன். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம், ஆபிராமின் மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். லிசன், ஆபிரகாமுடைய மனைவி சாராள். ஆபிரகாம் எக்கு தப்பா சொல்லிட்டான், இவ என் சகோதரின்னு. அவன் ஏன் சொன்னான்னு அவன்கிட்ட தான் கேட்கணும். அவன் தப்புறதுக்கு அவன் சொன்னா என் மனைவி இல்லை, இது என் சகோதரின்னு. இவன் இப்படி தேவையில்லாம அறிமுகம் பண்ணதுனால அந்த ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளை தன் மனைவியாக்கி கொள்ளலான்னு பார்வோன் நினைச்சான். பார்வோன் நினைத்து தவறாய் சாராளை தன் பக்கம் சேர்த்துக்கொள்ள நினைத்தான். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் பார்வோனை வாதித்தார். இப்ப சொல்றேன் சுருக்கமா, உங்க தமிழ்ல சொல்றேன், லோக்கல் தமிழ்ல. அடுத்தவன் மனைவி மேல கண்ணு போச்சுன்னா வாத வருமா? அதுதானே பச்சை தமிழ்ல சொல்ல முடியும். தேவையில்லாத யார்கிட்டையும் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கியான்னு கேட்க வேண்டிய அவசியம் ஓம் மனைவிட்ட கேட்டுன்னு போ. ரொம்ப அடுத்தவங்க மேல அக்கறை ஒண்ணும் வேண்டாம். அக்கறை வந்தா அது வேற மாதிரி ஆயிடும்னு பைபிள் சொல்லுது. வாதை எதனால வந்துச்சான்? தன் மனைவியை தவிர மற்றவர்களை சகோதரர்களாக பார்த்தால்
பாதி வியாதி கண்ட்ரோல் ஆயிடும். லிசன், வியாதிக்கு காரணம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. போகட்டும், வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24 அதிகாரம் 1:10-15. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். எவன் ஏவனான் தாவீத? சாத்தான் தாவீதை ஏவினானா. பேசு அடுத்தவனுக்கு விரோதமா, பேசு அவளுக்கு விரோதமா. தாவீதுட்ட ஆண்டவர் சொன்னாரு, தேசத்தை ஒண்ணும் லெக்கம் ஒண்ணும் பார்க்கண்டான், லெக்கம் ஒண்ணும் பார்க்கண்டா. இவனுக்கு ஒரு ஆசை, எங்க சபையில எவ்வளவு பேர் இருக்காங்க எண்ணி பார்க்கணும். தேசத்தின் லெக்கம் பார்க்கும்படி தாவீதின் இருதயம் பிசாசினால் ஏவப்பட்டது. வாசிங்க 15 வசனம். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். கவனிங்க, பிசாசு இருதயத்தை ஏவுவதற்கு விட்டு கொடுத்தால் பைபிள் சொல்லுகிறது, அன்றைய தினம் 70,000 பேர் என்ன செய்யப்பட்டாங்களாம்? கொள்ளை நோயினால் கொல்லப்பட்டார்களாம். அப்போ பைபிள் சொல்லுது, பிசாசிடம் கொடாதிருங்கள். அவன் இதயத்தை தூண்டுவான். என்ன தூண்டுவான்? கொஞ்சம் குடி, கொஞ்சம் பார்க்க போடு, ஆமா சர்ச்சுக்கு வராத, காணிக்க கொடுக்காத, காணிக்க போடாத, சாட்சி சொல்லாத, சண்டே கிளாஸ் எடுக்காத, பாஸ்டருக்கு சோத்திரம் சொல்லாத. இதெல்லாம் யார் சொல்றது? பிசாசு இதயத்தை தூண்டுவான். அவன் தூண்டுற மாதிரி உன் இதயத்தை விட்டு கொடுத்தா, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அடித்தார், 70,000 பேர் செத்தார்கள். அப்ப வியாதி ஏன் வந்துச்சு? பிசாசுக்கு இடம் கொடுத்ததினால். லிசன், சகரியா 14:18 வாசிங்க, வேக வேகமா வாசிங்க. சகரியா 14:18 வாசிங்க. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையை அவர்கள் மேல் வரும். கூடார பண்டிகையில் கர்த்தரை தொழுது கொள்ள வராதவன் எவனோ அவனை கர்த்தர் வாதையினால் வாதிப்பாராம். லிசன், ஆராதனைக்கு வராதவனுக்கு வியாதி வரும்னு பைபிள் சொல்லுது. சரிதானுங்க? தமிழ்ல வசனம் வாசித்து பார்த்து அப்படி இருக்குதா? ஒரு முறை கூட சத்தமா வாசிங்க. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையே அவர்கள் மேல் வரும். அப்போ இன்றைக்கு ஒரு பண்டிகைங்க நடக்குது. இந்த பண்டிகையில வராத, சபையில ஆராதனை நடக்குது, ஆராதனைக்கு வராத, சபையில உபவாச கூட்டம் நடக்குது, அதுக்கு வராத, ஆலயத்துக்கு வராத, ஆண்டவர் ஆராதிக்காத. கன்னியாகுமரி குமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய பரிதாபம் என்னன்னா, கிறிஸ்தவங்களாதான் இருப்பாங்க, அடக்கம் கிறிஸ்தவத்துல தான் நடக்கும், ஆனா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. அடக்கத்துக்கு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. பாஸ்டர் ஒண்ணு அடக்கம் பண்ணிடணும். அவர் என்னைக்காவது சர்ச்சைக்கு வந்திருக்கிறானா? இல்ல, நாங்க வந்திருக்கிறோம். இவங்க வந்திருக்கிறதுனால இவர் போய் அடக்கம் பண்ணணுமா? இவர் என்ன முனிசிபல் ஒர்க்கரா எல்லாத்தையும் தூக்கி போடுறதுக்கு? நோ, ஊழியக்காரங்க ஒன்னும் முனிசிபல் ஒர்க்கர்ஸ் ஒன்னும் கிடையாதுங்க. ரோட்ல கிடக்கிறதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு.
ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டு கிடக்கும், ஒரு ஆடு அடிபட்டு கிடக்கும், மாடு அடிபட்டு கிடக்கும், அதை தூக்கிறதுக்கு முனிசிபல் வண்டி வரும். ஏங்க ஆலயத்துக்கு வராத ஒருவனை அடக்கம் பண்ணக்கு ஒரு ஊழியக்காரனை கூப்பிடுறது கேவலம் அல்ல. ஆராதனைக்கு வராதவர்கள் மீது வியாதி வரும் என்று பைபிள் சொல்லுகிறது. வீட்டில் போய் மரியாதைக்கு சொல்லுங்க, ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துருங்க, செத்த அடக்கம் பண்ண வாஸ்து வர மாட்டாரு. பைபிள் தெளிவா சொல்லுது, கூடார பண்டிகையில கர்த்தரை தொழுது கொள்ள வராதவனுக்கு மேல என்ன வருமா? பாதை. நான் ஒன்றும் பெரிய பாவம் ஒன்றும் சொல்லலை இல்லையா? நான் இதுவரைக்கும் சொன்னதுல ஏதாவது பெரிய பாவம் இருக்கா? ஒரு பெரிய பாவம் இல்ல. தலைவற்ற பாவம் இருக்கா? இல்ல இல்ல. கல்லு பிடுங்கிறது இருக்கா? எல்ல கல்லு பிடுங்கிறது ஒண்ணும் இல்ல. சின்ன சின்ன பாவத்தை தான் சொல்லிட்டு வரேன். இன்னும் ஒரு சின்ன பாவத்தை சொல்றேன், வாசிங்க. எஸ், உபாகமம் 23:21, Book of Deuteronomy chapter 23 verse 21. Come on. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். அது உனக்கு பாவம். முதலே சொல்லிட்டேன், பாவத்தினால் எலும்புகளில் என்ன இல்ல? ஆரோக்கியம் இல்ல. பாவத்தினால் தான் வியாதி வருதுன்னு சொன்னேன். இப்ப பைபிள் சொல்றது, பொருத்தனை பண்ணிட்டு அதை செலுத்தாம போனா அது பாவமாம். அப்ப பாவம் வரும்போது என்ன வந்துரும்? வியாதி. லிசன், நன்றி சொல்லாதது பாவமாம். துர்ச்செய்திய பரப்புனா பாவமாம். அடுத்தவன் மனைவி மேல கண்ணு போனா பாவமாம். ஆமென். அடுத்தது ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, ஆமென், பிசாசினா இதயத்தை தூண்டுறதுக்கு ஒப்பு கொடுத்தா அது பாவம். ஆமென். தேவனை ஆராதிக்காம இருந்தா பாவம். அப்புறம் ஸ்தோத்திரம் பஸ்காவை, ஆமென், ஸ்தோத்திரம் தேவனை ஆராதிக்காதவர்கள், ஆமென், பஸ்காவை ஆசரிக்காதே போனால் என்னாக 9:13 வாசிங்க. என்ன 9:13? ஒருவன் சுத்தம் உள்ளவனும் பிரயாணம் போகாதவனுமா இருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்துமா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். பஸ்காவை ஆசரிக்காமல் போனால், பஸ்கான்னு சொன்ன என்னதுங்க? கர்த்தருடைய பந்தி ஆசரிக்காம. சிலரு பரலோகத்தை போகணும் முங்குவாங்க, ஆனா திருவிந்தெடுக்க மாட்டாங்க. ஞான ஸ்நானம் எடுத்து விட்டும் திருவிருந்துல பங்கு கொள்ளலனா பாவமா? அவர்களுக்கும் வியாதி வருமா? லிசன் டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், பஸ்காவை சிலர் ஞான ஸ்நானம் எடுத்த அன்னையோட சரி இன்னைக்கு வரைக்கும் என்ன எடுத்திருக்க மாட்டாங்க? பந்தி எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா சபையில வெள்ளை அடிக்கணுமா அடிப்பாங்க, சோறு போடணுமா போடுவாங்க, பாய் போடணுமா போடுவாங்க. ஆனா என்ன எடுக்க மாட்டாங்க? கர்த்தருடைய பந்தி எடுக்காத பரிசுத்தவான்கள். பைபிள் சொல்லுது அது பாவம் பிரதர் சிஸ்டர், அது பாவம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் யாவது மனம் திரும்பி இந்த வாரத்தில் இருந்த ஆலயத்துக்கு போய் நீ பந்தி எடு, சில வியாதியில் நீ தப்பப்படுவாய். ஹல்லேலூயா. இனி ஒரு காரியம் கூட சொல்லிட்டு ஜெபிக்கிறேன். கஷ்டப்படாதீங்க, உங்க விடுதலைக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். 1 சாமுவேல் 3:13, 1 சாமுவேல் 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று. பிள்ளைய பெற தெரிஞ்சா பிள்ளைய வளர்க்கவும் தெரியணும். அப்படி வளர்க்கக்குள்ள திறமை இல்லைன்னா நீ பிள்ளை பெறப்படாது. பிள்ளைய அடக்காததினால் பாவம் வந்ததாம், அது வாதையா மாறிச்சான். வசனம் தானே சொல்லுது. சும்மா பாஸ்டர்ட்ட வந்தவன் அடங்கல, பாஸ்டர் அவன் அடங்கல. யார் அடக்குது? 2:30 மணிக்கு ஒரு சர்ச்சைக்கு நடக்கும். அந்த 2:30 மணி நேரத்தில் அவன் 1:30 மணிக்கு கூட உள்ள இருக்க மாட்டான். அவனை பாஸ்டர் ஆணி அடிச்சு அடக்க முடியும்?
பெற்றோருக்கு தான் பைபிள் சொல்லுகிறது, பிள்ளையை அடக்க தெரியலனா அது பாவமா? பெற தெரிஞ்ச உனக்கு அடக்கவும் தெரியணும். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், பிள்ளைய வளர்க்க தெரியாதது பைபிள் என்ன சொல்லுதான்? பாவம். சொல்லுவான், ரயில்ல படுத்துருவேன், வீட்டுல படுக்க முடியல, தண்டவாளத்துல படு. என்ன உனக்கு வீட்டுல படுக்கிற எல்லாமே கொடுத்துருக்க ஆண்டவர், அது முடியாதானே ரயில்வே தண்டவாளத்தை படுக்குன்னு சொல்ற, படுத்துரு. தூங்கிடுவானா, கழுத்தை அறுத்துருவானா, நரம்ப வெட்டிடுவானா, வீட்டை விட்டு ஓடிடுவானா? ஓடிடு. ஒழுங்கா இருந்தா இரு, இல்லைன்னா ஓடிடு. இடத்தை காலி பண்ணு. ஒரு டம்ளர் ரைஸ் மிச்சம். அப்படி உங்ககிட்ட வம்பு தும்பா நிக்கிற பிள்ளை அடக்க தெரியலன்னா அது பாவமாம். அந்த பாவம் தான் உன்னை என்னை உருக்கிட்டு இருக்குது. என் பிள்ளை கீழ்ப்படியல, என் பிள்ளை அப்படி முடி வெட்டுறான், என் பிள்ளை இப்படி முடி வெட்டுறான், என் பிள்ளை அப்படி போறான் இப்படி போறான், போனை தான் பார்த்துட்டு இருக்கா. ஏன் போனை வாங்கி கொடுத்த? சம்பாரிச்சு வாங்குடா, இல்லன்னா போடா. சோறை தவிர வேற எதுவும் போட முடியாது. தைரியமா சொல்லு, நீங்க பெத்த பிள்ளை தானே. பிள்ளை அடக்க தெரியாதது பாவம் என்று பைபிள் சொல்லுகிறது. நிறைய பெற்றோருடைய வியாதிக்கு காரணம் பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்களுடைய கீழ்ப்படியாமையும் அடங்காத குணத்தை வச்சு உருகி உருகி ராத்திரி எல்லாம் விழுந்து 12 மணிக்கும் 1 மணிக்கும் பிள்ளை வாரது வரைக்கும் கதவை திறந்து வச்சுட்டு நீ ஏங்கி ஏங்கி இருந்து சீக்கிரமா செத்துறாத. இப்போது இந்த அடக்க ஆரம்பித்துடுங்க. பிள்ளை இஷ்டத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். அவன் பெற்றோர் அல்ல, நீங்க தான் பெற்றோர். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், அது பாவமா? பாவத்தினால் என்ன வருமா? வியாதி. ஏசப்பா என்ன தெரியுமா விரும்புறாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இன்றைக்கு சுகத்திற்கு எதிராக இருக்கிற காரியங்கள் பாவங்கள். பாவங்களை இன்னைக்கு ராத்திரி இந்த மைதானத்தில் ஒத்துக்கொண்டால் உனக்கு விடுதலை நிச்சயம். எப்ப தெரியுமா விடுதலை கொடுப்பாரு? இன்னும் பிரசங்கிக்கவில்லை. சங்கீதம் 32 சங்கீதம் 2 வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை நான் குணமாக்குவேன். யாக்கோபு 5:16 சொல்லுகிறது, சொஸ்தமாக குற்றங்களை அறிக்கையிடு. சங்கீதம் 103 சொல்லுகிறது, அக்கிரமங்களை மன்னித்து வியாதிகளை குணமாக்குவார், நோய்களை. ஏசாயா 57:18 சொல்லுகிறது, உன் வழிகளை பார்த்தவர் குணமாக்குவாராம். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, வசனத்தை அனுப்பியவர் குணமாக்குவார். டுநைட் வசனத்தை அனுப்பி இருக்கிறார். இந்த வசனம் உங்களை குணமாக்க போதுமானது. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த ராத்திரி வியாதிக்கு காரணம் பாவம். இன்னும் சொல்றேன், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது. 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானா 3ஆம் வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும், இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய கிரியைகள் இவனில் வெளிப்படும் பொருட்டு, இவனில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான், இப்படி பிறந்தான். சில வியாதிகள் தேவநாம மகிமைக்காக வரும். அது யாருக்கு தெரியுமா? நான் நல்லா சர்ச்சுக்கு வரேன், நான் நல்லா உபவாசம் பண்றேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா காணிக்க கொடுக்கிறேன், ஆனாலும் எனக்கு என்ன வருதுங்க? வியாதி. இந்த வியாதி எதுக்காக வருதான்? தேவ நாமம் மகிமைப்பட, உங்க விசுவாசம் பலப்பட, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வேரூன்ற சில வியாதிகள் அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான வியாதிகள் பாவத்தினால் வருகிறது. எழுந்து நிற்கலாமா? எவரிபடி ஸ்டாண்ட் ஆன் தி ஃபீட். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒருவேளை இந்த ராத்திரி நான் வியாதியோடு வந்திருக்கிறேன் சொல்றவங்க இருப்பீங்கன்னா ப்ளீஸ், ரொம்ப கம்மியான டைம் நமக்கு முன்னாடி இருக்கிறது. வேகமாக முன்னாடிக்கு ஓடி வந்துடுங்க. நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ லார்ட்,
Thank you Jesus. இன்றைக்கு ராத்திரி என் வியாதியிலிருந்து எனக்கு ஒரு சுகம் வேண்டும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். இந்த ராத்திரி எனக்கு ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இப்ப வாய்களை திறந்து அறிக்கை செய்ய ஆரம்பிங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து அறிக்கை செய்ய ஆரம்பிக்க பார்க்கலாம். இந்த ராத்திரி வானத்தை கத்த திறக்க போகிறா. இந்த ராத்திரி சில விடுதலைகள் மைதானத்தில் வெளிப்படுகிறது. கமான், எல்லா கத்துள்ள பிள்ளைகளும் நான் வியாதியோடு வந்திருக்கிறேன்னு சொன்னா ப்ளீஸ் தயவு செய்து முன்பதாக ஓடி வாருங்க. இயேசுவின் கரம் உங்களை தொட போகிறது. இந்த ராத்திரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு தெய்வ வல்லமை உங்களை தொடுகிறது. இன்றைக்கு ராத்திரி இயேசு உங்களை குணமாக்க விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தயவு செய்து எவரிபடி க்ளோஸ் யுவர் ஐஸ், எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளுங்க. யார் எனக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு அற்புதம் வேணும் என்று சொல்லக்கூடிய தெய்வ பிள்ளைங்க யாராயிருந்தாலும் நீங்க எங்கிருந்தாலும் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். தயவு செய்து முன்பதாக ஓடி வாருங்க பார்க்கலாம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நேரத்தை கருதி வேகமா 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 everybody close your eyes, எல்லாம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். தீராத பாவம் வியாதியையோ, மாறாத உந்தன் பலவீனமோ, தீராத பாவம் வியாதியையோ, மாறாத உந்தன் பலவீனமோ, கோரக்குருசில் சுமந்து தீர்த்தா காயங்களால் நீ குணமடைய வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்கு அளிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லா. ரட்சிப்படைய வழி இல்லையே, ரட்சகர் இயேசு வழியானாரே. வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. தீராத பாவம் வியாதியையோ, மாறாத உந்தன் பலவீனமோ, தீராத பாவம் வியாதியையோ, மாறாத உந்தன் பலவீனமோ, கொரக்குருசில் சுமந்து தீர்த்தா காயங்களால் நீ குணமடைய வருவாய். தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தம் கடந்து செல்கிற எவ்விடத்திலும் மறைந்திருக்கிற பொல்லாத ஆவிகள், செய்வனை கட்டுகள், மந்திரவாத வல்லமைகள், அடிமைத்தன ஆவிகள் படுக்கை விட்டு எழும்ப விடாதபடிக்கு வியாதியோடு போராடுகிற துஷ்டாவின் மண்டலங்கள், பாவத்திற்கு காரணமாயிருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாதாவின் கிரியைகள், வியாதிக்கு காரணமாய் இருக்கிற அந்த பொல்லாதாவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி அழிவதாக. பலகீனப்படுத்துற ஆவியே சரங்களை விட்டு வெளியேறு.
நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆமென். தயவு செய்து மியூசிக் ஃபாலோ பண்ற கிறிஸ்தவங்களாக மாறிடாதீங்க. அபிஷேகத்தை நம்புங்க, வல்லமையை நம்புங்க, வார்த்தையை நம்புங்க. இந்த ராத்திரி வசனத்தை அனுப்பி குணமாக்குறவர் இப்போ தம்முடைய வல்லமையை மைதானத்துக்குள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இயேசுவே, தொடுவீராகப்பா, என் பிள்ளைகளை தொடுவீராக. கமான் 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 கமான். நல்ல கைகளை தட்ட தொடங்குங்க பார்க்கலாம். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஃபாதர். வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ராத்திரி நான் வியாதியோடு தான் வந்திருக்கிறேன் பாஸ்டர். எனக்கு ஒரு சுகம் அவசியமாக இருக்கின்ற கை தூக்குங்க பார்க்கலாம். எங்கிருந்தாலும் இருக்கிற இடத்துல கையை உயர்த்தி காமிட்டுங்க பார்க்கலாம். நான் ஜெபிக்க போகிறேன். நான் வியாதியோடு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் அவசியமா இருக்குதுன்னு சொல்றவங்க ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு ராத்திரி நீ மாத்திரையோடு கூட இந்த மைதானத்துக்குள்ள வந்திருக்கலாம். இயேசு உங்களை தொட விரும்புகிறார். நிற்கிற இடத்துல கரங்களை எல்லாம் உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். Thank you Jesus, thank you Lord. யாரும் கரத்தை கீழே போடாதீங்க, யாருமே கரத்தை கீழே போடாதீங்க. இந்த ராத்திரி பரிசுத்த ஆவியின் காதுகளை சொல்வதை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். Thank you Father God, thank you Holy Spirit. கர்த்தருடைய வல்லமை இந்த மைதானம் முழுவதுமாக நிரம்பி இருப்பதை நான் பார்க்கிறேன். தேவ மகிமை இந்த மைதானத்தை வட்டமிட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். இந்த ராத்திரி கர்த்தருடைய மகிமை இந்த மைதானத்தை முழுவதுமாக ஆட்கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். கரம் தூக்கி இருக்கிறவர்களை தவிர மற்றவர்கள் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அப்படியே அபிஷேகத்தை நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்த தொடங்குங்க பார்க்கலாம். Thank you Jesus, thank you Lord, amen. Thank you Father God. இயேசுவின் நாமத்தினால் சிறுநீரகங்களை செயலிழக்க செய்து கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகள் இப்ப வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இப்ப வெளியேறுவதாக. சின்ன வயதிலேயே ஆமை சிறுநீரத்துக்கு விரோதமாய் ஆமை செயல்பட்டு கொண்டிருக்க பொல்லாத ஆவியே, இப்போ கரத்தை எடு என்று கட்டளை கொடுக்கிறேன். பலகீனப்படுத்துற ஆவிகள் இப்ப வெளியேறி கொண்டிருக்கிறது. இப்ப நான் ஆவியில பார்க்கிறேன், சில சரங்களை விட்டு அந்த பலகீனப்படுத்துற ஆவிகள் வெளியேறுது. கர்த்தருடைய வல்லமை இறங்குது, தீ போல இறங்குது. இதோ சில ஆவிகள் வெளியேறுது, வெளியேறுது. மகிமை இறங்குது பாரு, மகிமை இறங்குது. எஸ், அக்கினி, ஃபயர். எஸ், ஸ்கின் ப்ராப்ளங்கள், ஆமென், தோள்கள்ல இருக்கிற வியாதிகளை இயேசு தொடுவதை பார்க்கிறேன். தோல் சம்பந்தமான வியாதிகள். எஸ், ராத்திரி நேரம் வந்துருச்சுன்னா ஆமென், எழும்பி உட்கார்ந்து அப்படியே சரீரத்துடைய அரிப்பினால தூங்க முடியாம பல மருத்துவமனைக்கு சென்று வியாதி குணமாகாம வேதனையோடு இருக்கிற உங்களை இயேசு தொடுவதை நான் பார்க்கிறேன். ஆமென், கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. Thank you Jesus, thank you Lord. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருது. Thank you Father God. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, amen. Thank you Father. கழுத்து சம்பந்தமான பலகீனம், திடீரென்று கழுத்து ஒரு பக்கம் திரும்பினால் மறுபக்கம் திருப்ப முடியாம ஒரு பிடி அடிக்கடி வருகிறது. என்ன நரம்பு பாதிக்கப்பட்டிருக்குமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க கழுத்தை ரெண்டு கையிலும் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இப்ப உண்டாகுது பாருங்க. ஏசப்பா உங்க கரத்தை தொடராரு பாருங்க. கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது, கர்த்தருடைய வல்லமை தொடுகிறது. Thank you Jesus. சுகமளிக்கிற வல்லமை மைதானத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. தகப்பனே, மைதானத்தில் மாத்திரமல்ல, ஒலிபெருக்கின் சத்தம் செல்லுகிற இடத்தில் எல்லாம் இந்த வல்லமை இன்றைக்கு பாய்கிறதப்பா. ஆமே, வீடுகள்ல இருந்து தன் தலை மேல கை வைத்துக் கொண்டு நெஞ்சு மேல கை வைத்துக் கொண்டு அழுகிற சிலரை இயேசு தொடுவதை பார்க்கிறேன், இயேசு தொடுவதை பார்க்கிறேன். எனக்கு அந்த சுகம் வேண்டும்பா, எனக்கு அந்த விடுதலை வேண்டும் என்று அழுகிற உங்களை இயேசு தொடுகிறார். Heal. Amen. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. பிதாவே, உம்முடைய நேசகுமாரன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீ சொன்ன வார்த்தையை சொல்லி இருக்கிறப்பா, வார்த்தையை அனுப்பி நான் குணமாக்குவேன் சொன்னீங்களே. இந்த ராத்திரி கேட்கப்பட்ட வசனங்களை விசுவாசித்து யாரெல்லாம் அறிக்கையிட்டிருக்கிறார்களோ
இன்னும் யார் யார் எனக்கு விடுதலை வேண்டும் என்று கரமுயர்த்தி இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் அப்பாவுடைய வல்லமை தொடுவதற்காய் ஸ்தோத்திரம், நீ குணமாக்குவதற்காய் ஸ்தோத்திரம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து.